அளவிலே அனுகிரகமானது இருந்தால் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திரவியங்கள் எல்லோரிடத்திலும் பல அளவிலே இருக்கலாம். ஒரு சின்ன அளவிலிருந்து பெரிய அளவு வரை எப்படி வேண்டுமானாலும் நம்முடையதான திரவியமானது எம்பெருமானுக்கு சேரலாம். அது பாக்கியம் எந்த அளவோ அந்த அளவு தான் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படி நம்முடையதான திரவியங்களை சத்காரியத்திற்கு எம்பெருமானுடையதான கைங்கரியத்திற்காக நாம் சேர்க்கிறோம் என்பது சுகுர்மம். இந்த சம்பரோஷணையில பல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிலே ஒரு சில எனக்கு சிற்றளவிலே தெரிந்த சில விஷயங்களை உங்களுடனே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தமிழ்நாடு கொடுத்திருக்கிறார். அதனை விஞ்ஞாபிக்கிறேன். இது போன்று ஒரு கிராமத்தில் இருந்து, நம்ம கிராமத்தில் இருந்தே கூட வச்சுக்கலாம், ஒரு சுவாமி என்ன பண்ணார், காசிக்கு தீர்த்த யாத்திரை போனார். அங்க போனவுடனே எந்த ஊர் என்ன என்னன்னு விசாரிச்சார். அதுதான் இந்த மாதிரி நிரத்வாரபுரின்னு பேர் எங்க ஊரு. ரொம்ப நாளா பெருமாளை சேவிச்சுருக்கேன். திடீர்னு தீர்த்த யாத்திரை போலான்னு தோணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். என்ன கோயில் இருக்கு அப்படிங்க, பெருமாள் கோயில் இருக்கு. உங்க அர்ச்சகத்தை போய் சோகம்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கோ. அவர் என்ன சொல்றாங்க என்ன சொல்லும் போன அங்க இருந்து இங்க வந்த அர்ச்சகத்தை பார்த்து, சுவாமி நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தேன். ஆனா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அந்த ஊரை வந்து கேட்டு பதில் வேற சொல்லணும்னு சொன்னார் அப்படின்னா. என்ன கேட்டாரு, சோகம்னா என்னன்னு கேட்டாரு. இல்ல அது கேட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு எழுத்து பின்னாடி சேர்ந்துட்டு அது போய் சொல்லுங்க. அவர் என்ன எழுத்துங்க, தான்னு ஒரு எழுத்து சேர்த்துக்கோ, தாசோகம்னு போய் சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னா. இங்க வணங்குற காரியமா போய் அவர் போய் சேர்க்க எனக்கு உங்க அர்த்தம் கேட்கல என்ன சொன்னாருங்க. இல்ல நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அர்த்தம்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு எழுத்து சேர்த்து அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னார். என்ன சொன்னாருங்க, தாசோகம்னு சொல்ல சொன்னார் அப்படிங்க. சரிங்க, சரி தாசோகம்னா என்ன அப்படின்னு கேட்குமாங்க. திரும்பி வந்த உடனே இந்த மாதிரி தாசோகம்னா என்னன்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன் தெரியல, உங்களை தான் கேட்கணும், நான் என்ன பண்ண இங்க வந்துட்டேங்க. சரி இன்னொரு எழுத்து சேர்த்து மட்டும் அவர்கிட்ட போய் சொல்லுவோம். இன்னொரு எழுத்து என்னங்க, சேன்னு ஒரு எழுத்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். சதா சோகம்னு சொல்லுங்க போய் அவர்கிட்ட போயிங்க. சரி நான் என் திரும்ப விளக்கிற காரியமா போய் சரி இப்போ கேட்டால என்ன சொன்னார், தாசோகம்னா என்ன சொன்னார் அப்படின்னா. இல்ல இன்னொரு எழுத்து சேர்த்து சொன்னார் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, சதா சோகம்னு சொல்லுங்க, சாவர எடுத்து சேர்த்துக்கோன்னு சொன்னார். அவங்ககிட்ட சொல்லிட்டு போடான்னு வந்தேன் அப்படின்னா. சரி சதா சோகம்னா என்னன்னு கேட்டுப்பாங்க. சரி ஒன்றும் புரியல, என்ன ஒன்றும் ரொமாட்டார் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டீங்க. சுவாமி இன்னும் அவர் சந்தேகம் தீரல, சதா சோகம்னா என்னன்னு கேட்டு வர சொன்னாங்க. இன்னும் ஒன்றும் தப்பு இல்லை சுவாமி, இன்னொரு எழுத்து சேர்த்து போய் அவர்கிட்ட போய் சொல்ல போனார். திரும்ப இன்னொரு எழுத்தா என்ன எழுத்த இன்னொரு தாச எடுத்து போனார். தாசோகம்னு போய் சொல்ல போனார். இங்க இருந்து அவர் போய் சொன்னார் போரும் சுவாமி அப்படின்னா. தாசோகம் எம்பெருமானிடத்திலே தாசோகம் அடியாருக்கு அடியனாய் இருப்பதுதான் சோகம். அந்த எம்பெருமானாக நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வதுதான். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, தாசோகனா இருக்கணும்னு எங்க அர்ச்சகர் சொல்லி கொடுத்தார். அதனால எங்க பெருமாள்கிட்ட தாசோகனா எல்லாரும் இருப்போம், எங்களுக்கு சோகம்னா எனக்கு பெருமாள் காமிச்சு கொடுப்பாங்க. எம்பெருமானிடத்தில் எல்லாவற்றையும் நாம் ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் சோகம் அப்படிங்கிற அந்த பிரம்ம ஞானத்தை எம்பெருமான் ஒரு நாள் அனுகிரகிப்பான். ஒரு நாள் இன்னைக்கு எதுக்கு வேணா நடக்கும். எப்படி அன்னைக்கு முதல் நாள் கடை பொழுது பார்த்தோம் இல்லையா,
மரத்திலிருந்து அக்னியை கடைஞ்சு எடுக்கும் பொழுது கடைஞ்சிட்டே இருக்கிறதே ஒரு செகண்ட் அந்த அக்னியானது உள்ளே இருந்து வெளியில வருது. ஆனா அந்த பலாக்கட்டையை எங்க வேணா எடுத்துன்னு போற எங்கேயாவது புடிச்சுக்கிறதா தானே அது உண்டுதானே இருக்கு அக்னி. என்ன ஆச்சு அப்படின்னா எப்ப எந்த சந்தர்ப்பத்துல எந்த கணத்துல வேணா அந்த அக்னி வெளியிடும். அப்படி நாம் எம்பெருமானை சேவித்துக் கொண்டே இருந்தோம்னு சொன்னா சோகம் அப்படிங்கிற ஞானத்தை ஒரு கணத்துல கொடுக்கும். நாம போய் ரொம்ப சிரமப்படலாம் வேண்டாம். ஸ்திதே மனசி சுஸ்வத்தே ஷரீரே சதியோ நரஹ சாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் நிலபானம் து கட்டபாடான சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். எம்பெருமானுடையதான நாமாவை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால தம் பிள்ளை பேரா கூட இருக்கலாம் நாராயணா, தாம் பிள்ளை பேரா இருக்கலாம் கிருஷ்ணா, தாம் பிள்ளை பேரா இருக்கலாம் கோவிந்தா, பாலகிருஷ்ணா, என்ன பேரா வேணா அதுக்காக பெருமான் பேரா இருக்கிறது. இப்படி நம்முடையதான சரீரம் நன்றாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு சொல்லிட்டோம்னா நாம ஒரு நாள் சொல்லியிருக்கேன் என்னப்பா என்ன நீ புண்ணியம் பண்ணியிருக்க நான் ஒரு நாள் கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாமா. அகம் ஸ்மராமி மத்பக்தம் என்னைக்கு கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லிட்டாலும் அன்னியில இருந்து அவன் பெருமானுடையதான பக்தன்னு அவர் எழுதி வச்சுக்கிறார். அவன் ஞாபகம் வச்சிருந்து இந்த ஜீவாத்மா இந்த கர்மாவை இந்த உருவகத்துல அனுபவிச்சு முடிஞ்சு இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்ச உடனே அகம் ஸ்மராமி மத்பக்தம் இவன் என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்லி நயாமி பரமாங்கதிம் அழைச்சு போய் மோட்சம் கொடுக்கிறார் சொன்னார். அப்ப இந்த எம்பெருமானிடத்துல என்ன நம்ம பண்ணணும்? நம்முடைய கைங்கரியம் முழுக்க தாசோகனா சுவாமி என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு ஒரு கைங்கரியத்தை பண்ணோம்னா இந்த ஜீவாத்மா புரியும் பொழுது அவன் அகம் ஸ்மராமி மத்பக்தன் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. கலியுகத்துல தர்மத்துப்படி எதையுமே பண்ண முடியாது, ரொம்ப பண்ணலாம் பண்ண விட மாட்டேன், அவ்வளவுதான் விஷயம். அதனால நீங்க நினைச்சு எதோத்தமா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஒரு பதிகம் இது போய் சிரமப்படக்கூடாது. நான் பண்றது நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பண்றது நீங்க பண்ணிட்டே இருக்கோம், அதுல செவிடு மாதிரி நம்ம காரியத்தை பார்த்துட்டே இருக்கோம். இந்த கைங்கரியத்தை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு காலத்துல நமக்கு எப்ப எதை கொடுக்குறோமோ அது எம்பெருமானுக்கு நம்ம போய் எதுவுமே கேட்க வேண்டாம். 10 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, 1,00,000 ரூபா கொடு கேட்க வேண்டாம். நமக்கு எந்த ரூபாய் நம்மளால வச்சுக்க முடியும்னு அவருக்கு தான் தெரியும். 1 ரூபா கொடுக்குறதா இந்த பித்துக்குள்ளி வச்சுக்க தெரியாது. கொண்டே போற போகல எங்கேயாவது விட்டு போயிடும், இல்லைன்னா எடுத்துட்டு முடிஞ்ச பலாரம் பிரமிச்சு எடுத்து போடுவான். அதனால இவனுக்கு என்ன சாமர்த்தியம், இவனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத எம்பெருமான் பரிபூர்ணமா அனுகிரகம் பண்றான். நமக்கு நான் இதை கேட்டேன் கொடுக்கல அதை கேட்டேன் கொடுக்கலன்னா நமக்கு அது வேண்டியதில்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி எம்பெருமான் பூர்ணமா நம்மள அவருக்கு 100% தெரிஞ்சு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம எதையும் கேட்க வேண்டாம். அப்படி ஸ்ரீனிவாச பெருமானிடத்திலே நம்முடையதான கைங்கரியத்தை பண்ணி எம்பெருமான் சொன்னது போல அவர் நம்மை காப்பாற்றுவதற்காக கருணையோடு காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை சொல்லி இந்த ஒரு சந்தர்ப்பம் ஜிக்வே கீர்த்தய கேசவன்ற ஸ்லோகத்தை சொல்லி அது வேண்டி சொல்லணும்னு சொன்னார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த நாக்கு கண்ணு காது கை காது கொடுத்தது எல்லாமே எம்பெருமானுடையதான கைங்கரியத்துக்காக கொடுத்திருக்கார். அப்படிப்பட்டதான இந்த சரீரத்திலே எம்பெருமானுடையதான கைங்கரியமே பிரதானம்னு சொல்லி நாம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா நிச்சயம் நமக்கு மோட்சமானது நம்முடைய காலத்தில் சித்திக்கும் என்பதாக சொல்லி சந்தர்ப்பத்தை அழைத்து என்னுடைய கமையனார் நமஸ்காரத்தை சொல்லி பூர்த்தி செய்து கொள்கிறேன். மங்களானி பவன் லக்ஷ்மி வல்லப மகாத்மனே ஸ்ரீவத்யகரே பூதான்